ஓ අවසානදී දවනෝ මුඩිවිලේ ஓ අවසානදී ඔව් නම් අවසානයේදී අද දෙවියන් වහන්සේ විශේෂ පණිවිඩයක් ඔබට කියන්න කිව්වා. இன்று தேவன் விசேஷித்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல சொன்னார். ඉන්නව කාලවල් ඉතා භයංකර කාලවල් වෙන්න පුළුවන්. இனி வருகிற காலங்கள் மிக பயங்கரமான காலங்களாய் இருக்கலாம். මම ඔබව බයගස්සන්න නොවේ කතා කරන්නේ. நான் உங்களை பயமுறுத்தவல்ல பேசுவது. ඒ භයංකර කාලේ අපි අපේ ඇදහිල්ල වර්ධනය කරගන්න අවශ්‍යයි. இந்த பயங்கரமான காலத்திலே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வர்த்தித்துக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ කිව්වා සෙනගගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්න. தேவன் சொன்னார் ஜனங்களுடைய விசுவாசத்தை வளர்ச்சி செய்ய என்று. ඇයි? ஏன்? මේ භයංකර කාලේ උනත් හරි ජය ගන්නව සෙනගක් ඉන්නවා. இந்த பயங்கரமான காலகட்டத்திலே கூட ஜெயம் பெறுகிறதான ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. ඒක ඇදහිල්ලෙන් ඉන්නව අය තමයි. அது விசுவாசத்திலே இருக்கிறவர்கள் தான். සැබෑ ලෙස ඔබ කවුද කියලා ඔබ දැනගන්න අවශ්‍යයි. உண்மையாகவே நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். උපති 49 වෙනි පරිච්ඡේදය 19 වෙනි වචනය. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ගාට විරුද්ධව බල සමුදාවක් ලූ බැඳ ඉන්නේය. නමුත් ඔහු ඇරි ඔවුන් ලූ බැඳ යන්නේය. காத் என்பவன் மேலே இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேலே பாய்ந்து விழுவான். යාකෝබ් තමන්ගේ දරුවන් 12 දෙනාව තබාගෙන උන් ආශිර්වාද කළා. උන්ට එන්නව දේ ගැන ප්‍රකාශ කරනවා. யாக்கோப்பு என்பவன் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார். මේ කාත් කියනවා පුතාගෙන කතා කරනගේ තාම මගේ අදවතට වැදුනා. இந்த காத் என்கிற மகனை குறித்து பேசுகிற காரியம் என் இருதயத்துக்கு அது மிகவும் தொட்டதாய் இருந்தது. හැම කෙනාගෙන උඟක් හොඳ දේවල් කියනවා. எல்லோரை குறித்து மிக நல்ல காரியங்களை பேசுகிறார். නමුත් උඟක් කාලෙන් පස්සේ මෝසෙස් ගෝත්‍ර 12 ආශිර්වාද කරන මොහොතේ அநேக காலங்களுக்கு முன்பு மோசே பின்பு மோசே இந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது දිවිදේ කතාව 33 වෙනි පරිච්ඡේදය. உபாகமம் 33ஆம் அதிகாரம். එතන කාත් කෙනෙක් කියනවා. அந்த இடத்திலே காத்தை குறித்து சொல்லுகிறார். ඔබ ගෙදර ගිහලා කියවන්න. நீங்கள் வீட்டிலே போய் මේ வாசி. දෙකම සම්බන්ධ කරන මොහොතේ இந்த 2 காரியத்தையும் இணைக்கும் பொழுது මගේ අදවතට රේමා කියන වචනයක් ආවා. என் இருதயத்துக்கு ரேமா என்கிற வார்த்தை வந்தது. ඒ මොහොතේ කාත් ආශිර්වාද කරනවා යාකෝබ්. அந்த வேளையிலே காத்தை ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு. මොනවාද කියන්නේ? என்ன சொல்லுகிறார்? කාට විරුද්ධව බල සමුදාවක් ලූ බැඳෙන්නේය. காத்துக்கு என்பவன் மேலே இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், නමුත් ඔහු ඇරි ඔවුන් ලූ බැඳ යන්නේය. அவனோ முடிவிலே அதின் மேலே பாய்ந்து விழுவான். දෙමළෙන් දාලා තියෙනවා தமிழிலே கூறப்படுகிறது කාට විරුද්ධව ලොකු සේනාවක් උගේ ඇඟ උඩ ඇවිල්ලා වැටෙයි. காத்துக்கு விரோதமாக பெரியோரு இராணுவ கூட்டம் அவன் மேலே வந்து விழும். නමුත් අන්තිමට ඔහු ගිහිල්ලා උන්ගේ ඇඟේ වැටෙයි. ஆனால் முடிவிலே அவன் போய் அவர்கள் மேலே விழுவான். අද දෙවියන් වහන්සේ මේක ඔබට කතා කරනවා. இன்று தேவன் இதை உங்களுக்கு பேசுகிறார். කාත් காத் වාගේ ඇඟ උඩ විශාල සේනාවක් වැටෙයි. உன் மேலே பெரிதான இராணுவ கூட்டம் விழும். ඔබට පේන්නේ உமக்கு தெரிகிறது ඔබ පැරදෙන වගේ. நீ தோல்வி அடைவது போலதான். මේ රාත්‍රී සමහර අයට පේනවා ප්‍රශ්න වැඩි වෙන වගේත් පැරදෙන වගේත්. இன்று இரவிலே கூட ஒரு சிலருக்கு விளங்குகிறது, தோன்றுகிறது, பிரச்சனை அதிகரிக்கிறது போல, அதே போல தோல்வி அடைவதை போல. කාත් වාට වාගේ ජීවිත හැම දෙයක්ම දැන් ඉවරයි වගේ ඔබට පේන්නේ. காத் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது போல உனக்கு தெரியும். ඔබගේ දර්ශනය உன்னுடைய தரிசனம், ඔබගේ සීන உன்னுடைய கனவு විසිරී ගිය වගේ ඔබට පේන්නේ. எல்லாம் சிதைந்து போனது போல உனக்கு தெரியும். ඔබ නැති වෙන වගේ ඔබට පේන්නේ. நீ அழிந்து போவது போல உனக்கு தெரியும்.
விழும் නමුත් කාත් ඔබ නැති වෙන්නේ නැහැ. ஆனால் காத் நீயோ அழிவதில்லை. නැති කරන්න ආපු ඇව ඔබ නැති කරයි. அழிக்க வந்தவர்களை நீ அழிப்பாய். මම මේ රාත්‍රී කියන කැමති இந்த இரவு நான் சொல்ல සමහර விரும்புகிறேன். ප්‍රශ්නවල් ඔබව එල්ලවගෙන එන්න පුළුවන්. ஒரு சில பிரச்சனைகள் உங்களை துரத்தி துரத்தி வரலாம். ඔබ පරදෙන වගේ යන්න පුළුවන්. நீங்கள் பயந்து கொண்டு போவது போல ඔබ இருக்கலாம். ප්‍රශ්නෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் பிரச்சனையோடு ඔබ இருக்கலாம். මේ රාත්‍රී වේදනාවෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் இந்த இரவில வேதனையோடு இருக்கலாம். සියල්ල ඉවර වගේ ඔබට පේන්න පුළුවන්. எல்லாமே முடிந்தது போல விளங்கலாம். නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ஆனால் என் தேவன் ඔබට කියනවා உங்களுக்கு சொல்லுகிறார், ඔබ අවසානයේදී நீ முடிவிலே, ඔබ අවසානයේදී நீ முடிவிலே. මේක අවසාන නොවේ. இது முடிவல்ல, මේක අවසාන නොවේ. இது முடிவல்ல. ඔබ දැන් ඉන්න ප්‍රශ්නය நீங்கள் இப்பொழுது இருக்கிற දැන් பிரச்சனை, ඔබ වේදනාවේ ඉන්නවා. நீங்கள் இப்பொழுது வேதனையோடு මේක இருக்கிறீர்கள். අවසාන නොවේ. இது முடிவல்ல. ඔබ දැන් මූණ දීගෙන ඉන්න පුළුවන් ප්‍රශ්නය. இப்பொழுது நீங்கள் முகம் கொண்டு இருக்கலாம் ඔබ பிரச்சனை. කියන කැමති. நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன், නැගිටින්න යනවා. நீங்கள் எழும்ப ඔබ போகிறீர்கள். නැගිටින්න යනවා. நீங்கள் எழும்ப போகிறீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබ නැවත නැගිටින්න යනවා. நீங்கள் திரும்ப எழும்புவீர்கள். ඔබ විනාශ කරයි. ඔබ විනාශ කරයි. நீங்கள் அழிப்பீர்கள். ඔබ විනාශ කරයි. நீங்கள் அழிப்பீர்கள். ඔබ ජය ගනි. நீங்கள் வெற்றி මේක பெறுவீர்கள். මගේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රකාශය. இது தேவனுடைய என் தேவனுடைய அறிக்கை. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். යාකෝබ් யாக்கோப் ඔව් කවුද කියලාත් ඔව් මොන වගේ කෙනෙක් කියලාත් ඔව් මොන දේ කරලා ඉවර කරයි කියලාත් කතා කරනවා. யாக்கோபு காத் யார் என்றும் அவன் எப்படிப்பட்டவன் என்றும் அவன் என்ன செய்து முடிப்பான் என்றும் அறிவிக்கிறார். காத் கவுத කියලා காத் யார் என்றும் யாக்கோப் කියනවා. யாக்கோப்பு சொல்லுகிறான். අද ඔබ කවුද කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. இன்று நீங்கள் யார் என்பதை தேவன் சொல்லுகிறார். ඔබ කවුද? நீங்கள் யார்? ඔබ මොන වගේ කෙනෙක්ද? நீங்கள் எப்படிப்பட்டவர்? ඔබ මොනවාද කරලා ඉවර කරන්නේ? நீங்கள் எதை செய்து முடிப்பீர்கள்? මේක මට දන්නවා. இது எனக்கு தெரியும். මම කවුද? நான் யார்? මම පෙරදෙන කෙනෙක් නොවේ. நான் தோல்வி அடைகிறவன் அல்ல. මම පෙරදෙන කෙනෙක් නොවේ. நான் தோல்வி அடைகிறவன் அல்ல. මම අනිත් අයව පරද්දන්නව කෙනෙක්. நான் மற்றவர்களை தோல்வியடைய செய்கிறவன். අවසානයේ මම ජය ගන්න කෙනෙක්. முடிவிலே நான் ஜெயம் கொள்ளுகிறவன். මට මේක දන්නවා. எனக்கு இது தெரியும். 2019 ඉඳලා ලොකු වැටීමක් මට ආවා. எனக்கு 2019 இருந்து பெரிதான ஒரு வீழ்ச்சி வந்தது. නමුත් මගේ ධෛර්යය මම අත්තරේ නෑ. ஆனால் என் தைரியத்தையோ நான் விட்டு விடவில்லை. මට දන්නවා මම නැවත නැගිටිනවා කියලා. எனக்கு தெரியும் நான் திரும்ப எழும்புவேன் என்று. මම ආර්ථිකව නැවත නැගිටිනවා කියලා මට දන්නවා. நான் பொருளாதார ரீதியிலே திரும்ப எழும்புவேன் என்று எனக்கு මොන தெரியும். විදියට මම හැමදාක්ම කළාද? எந்த விதமாய் நான் எல்லாவற்றையும் செய்தேனோ ඒ විදියට නැවත දෙවියන් වහන්සේ මට කරන්න තබයි. அந்த விதமாகவே தேவன் திரும்பவும் எனக்கு செய்ய வைப்பார். ඒ ඇදහිල්ල මා ගාව තිබුණා. அந்த விசுவாசம் எனக்கு இருந்தது. දෙවියන් වහන්සේ ඒක මට කළා. தேவன் அதை எனக்கு செய்தார். මේ දවස්වල ඒක ස්වාමීන් වහන්සේ කළා. இந்த நாட்களிலே தேவன் அதை எனக்கு செய்தார். අද දෙවියන් වහන්සේ ඔබව ධෛර්යමත් කරනවා. இன்று தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறார். කාත් காத் ඔබ කෙරෙහි ලොකු අමුදාවක් ඇවිල්ලා ඔබට විරුද්ධව ඇවිල්ලා වැටෙයි. உன் மேலே பெரிதான ஒரு ராணுவ சேனை உனக்கு எதிராய் வந்து விழும். අද විශාල ප්‍රශ්න, இன்று பெரிதான பிரச்சனை, විශාල කරදරවල්, பெரிதான போராட்டங்கள், යම්කිසි රෝගවල්, ஏதாவது ஒரு வியாதி, යම්කිසි දේට ඔබ මූණ දීගෙන ඉන්න පුළුවන්. ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். ඔක්කොම හිතනවා මෙච්චර සේනාවක් වැඩ නිසා ඔබ ඉවරයි කියලා. எல்லோரும் நினைக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு சேனை விழுந்தது நிமித்தம் நீங்கள் முடிந்து விட்டீர்கள் என்று. නෑ. இல்லை, අවසානයේ ඔබ නැගිටේ. முடிவிலே நீங்கள் எழுந்திருப்பீர்கள். අද රාත්‍රී සමහර අය නැගිටින්න යනවා. இன்று இரவு ஒரு சிலர் எழும்ப போகிறீர்கள். අද රාත්‍රී සමහර නැගිටින්න යනවා. இன்று இரவு ஒரு சிலர் நீங்கள் எழும்ப போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ නැගිටින්න තබන්න යනවා. தேவன் எழும்ப பண்ண போகிறார். ඔබ කවුද? நீங்கள் யார்?
ඔබ කොතනද සිටින්නේ කියලා මම කියන්න කැමතියි. நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ඔබ ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න පුළුවන්. நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் අද கொடுக்கலாம். පොරබැදීම් වලට මුහුණ දෙන්න පුළුවන්. நீங்கள் இன்று போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கலாம். හැබැයි අන්තිමට ඔබ ජය ගන්නවා. ஆனால் முடிவிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். පොරබැදීම් ප්‍රශ්නේ කාලේ ඔබ සිටින්න පුළුවන්. போராட்டங்கள் பிரச்சனை காலத்திலே நீங்கள் இருக்கலாம். ඔබ දැන් පල්ලෙහාට යන කෙනෙක් වෙන්න පුළුවන්. இப்பொழுது நீங்கள் கீழே போகிறவராயிருக்கலாம். එකින් එක පල්ලෙහාට යන කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஒன்றின் பின் ஒன்றாக நீங்கள் கீழே போகிறவராயிருக்கலாம். නමුත් යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ඔබට ප්‍රකාශ කරනවා. நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். නැවත උඩට එන්න යනවා. நீங்கள் திரும்ப மேலே வரப்போகிறீர்கள். ඔබ පල්ලෙහාට ගියත් ඒක පසු කරලා උඩට එයි. நீங்கள் கீழே போனாலும் கூட அதை கடந்து மேலே வருவீர்கள். ඔබව නවයි. உங்களை வளைப்பார்கள். නමුත් ඔබ කැඩෙන්නේ. ஆனால் நீங்கள் உடைவதில்லை. ඔබ කැඩෙන්නේ. நீங்கள் உடைவதில்லை. මම කැඩෙයිද කියලා හිතන්න එපා. நான் உடைந்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். ඔබ කැඩෙන්නේ. நீங்கள் உடைவதில்லை. ඔබව නැව්වත් හරි. உங்களை வளைத்தாலும் கூட ඔබ නැවත කෙලින් ඉඳී. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். දැන් ඉන්නව ස්ථාවරය, දැන් ඉන්නව ස්ථානය ඔබ ඉන්න ඕනේ ස්ථානය නොවේ. நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடமோ இப்பொழுது இருக்கிற நிலையோ நீங்கள் இருக்க வேண்டிய நிலையும் இடமும் அல்ல. ඔබගේ ස්ථාවරය ජයග්‍රහණය. உங்கள் நிலையானது ஜெயம். ඔබ මේ ප්‍රශ්න මැදේ පසු කරනවා විතරයි. நீங்கள் இந்த பிரச்சனை மத்தியிலே கடந்து போவது ඒක மாத்திரமே. ස්ථිර ස්ථානයක් නොවේ. அது உறுதியான இடம் அல்ல. ඔබ පරාජයට ඉපදුන කෙනෙක් නොවේ. நீங்கள் தோல்விக்கு பிறந்தவரும் அல்ல. අද තිබෙන්නා වූ අද ඉන්නා වූ ස්ථානය තබාගෙන මම පැරදුන කෙනෙක් කියලා මට ඊට පස්සේ කිසිම දෙයක් කරන්න බැරි කෙනෙක් කියලා ඔබ ප්‍රකාශ කරන්න එපා. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை வைத்துக்கொண்டு நான் தோல்வி அடைந்தவன், நான் தோல்விக்குட்பட்டவன் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டாம். நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலைமையை வைத்து, நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வைத்து நீங்கள் தோல்வி அடைந்தவன் என்றும் இனி என்னால் எதுவும் முடியாது என்றும் சொல்ல வேண்டாம். ඔබගෙන ඔබ මොනවද කියන්නේ? உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ඔබගෙන අනිත් අය මොනවද කියන්නේ? உங்களை குறித்து மற்றவர் என்ன சொல்லுகிறார்கள்? ඒක ඇහුම්කන් දෙන්න එපා. அதற்கு செவி கொடுக்க வேண்டாம். யாக்கோப் කියනවා. யாக்கோப்பு சொல்லுகிறான், මම කියන්නේ කොහා ඇහුම්කන් දෙන්න. நான் சொல்வதற்கு நீ செவி கொடு. මම ඔයාගේ පියා. நான் உன் தகப்பன். අද ඔබගේ පියා කියනවා. இன்று உங்கள் தகப்பன் சொல்லுகிறார், මම කියන්නේ ඔයා නැති වෙන්නේ. நான் சொல்வது நீ அழிவதில்லை, ඔබ නැවත නැගිටේ. நீ திரும்ப எழும்புவாய். අද උංගාක් අයගේ සිතිවිල්ල මෙහෙම තියෙනවා. இன்று அநேகருடைய சிந்தனையிலே இப்படி இருக்கிறது. මම උංගාක් මානසික වෙන්න ඕනේ. நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டும், උංගාක් මානසික වෙලා උංගාක් හම්බ කරන්න ඕනේ. அதிகமாய் மாற்றல் பட்டு கஷ்டப்பட்டு நான் அதிக சம்பாத்தியத்தை செய்ய வேண்டும். මේ සිතිවිල්ල අයින් කරන්න. இந்த சிந்தனையை விட்டுவிடுங்கள். උන්වහන්සේ කියනවා, அவர் சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා, இயேசு சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාස කරන්න. தேவனிடத்திலே விசுவாசம் வையுங்கள். ඔයා හම්බ කරන්න ඕනේ මානසික වෙන්න ඕනේ කියලා හිතන්න එපා. நீ சம்பாதிக்க வேண்டும், நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்காதே. දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාස කරන්න. தேவனை நோக்கி விசுவாசத்தை வை. උන්වහන්සේ දරවල් විවෘත කරයි. அவர் கதவுகளை திறப்பார். ඔයා හම්බ කරලා මාසෙට රුපියල් 50,000 ගාන එකතු කරලා ඔයාට දිනු වෙන්න බෑ. நீ சம்பாதித்து மாதம் 50,000 சேகரித்து அதிலே உன்னால் முன்னேற முடியாது. ලක්ෂයක් හම්බ කරලා ඔබ මොනවද කරන්න යන්නේ? 1,00,000 சம்பாதித்து நீ என்ன செய்ய போகிறாய்? දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් කරයි. தேவன் புதுமையானவைகளை செய்வார். දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් කරයි. தேவன் புதுமையானவைகளை ඔබ செய்வார். කියන්න. நீங்கள் சொல்லுங்கள், උන්වහන්සේ ආස්කමක් කරයි. அவர் ஒரு அற்புதம் දෙවියන් செய்வார். වහන්සේ දරවල් විවෘත කරයි. தேவன் கதவுகளை திறப்பார். කවුද හිටියත් හරි කවුද නැත්තම් හරි. யார் இருந்தாலும் இல்லாமல் කවුද ඔබ එපා කළත් හරි. யார் உங்களை வெறுத்தாலும் දෙවි පියාණන් වහන්සේ කියනවා, தேவ பிதா මා சொல்கிறார், නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு මම இருக்கிறேன், නුඹගේ පෙරටුවේ යනවා. நான் உனக்கு முன்பதாக මා செல்வேன், නුඹගේ ජීවිතේ මාධ්‍යවල් කරනවා. நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். හැබැයි මේ මොහොතේ උඟක් අය පැරදෙන්න හේතුව ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலே அநேகர் தோல்வியடைய காரணம் උන්ගේ වාතාවරණයේ අවස්ථාව ප්‍රශ්න දෙස බල නිසා. அவர்களுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பம், பிரச்சனைகளை பார்க்கிறபடினால்.
අයියෝ අපිට මේ වගේ දේවල් වෙනවනේ. ஐயோ நமக்கு இப்படியான காரியங்கள் நடக்கிறது. ඔබ සුළඟ දෙස බලනවා. நீங்கள் காற்றை ඔබ நோக்கி කුණාටු பார்க்கிறீர்கள். දෙස බලනවා. நீங்கள் புயலை பார்க்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ බලන්න. நீங்கள் தேவனை பாருங்கள். මොන ප්‍රශ්න තිබුණත් என்ன பிரச்சனை இருக்கட்டும், වහන්සේ මට ආස්කමක් කරයි. அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். වහන්සේ ආස්කමක් කරයි. அவர் அற்புதத்தை செய்வார். උන්වහන්සේ ගැන විශ්වාස තබන්න. அவரை குறித்த விசுவாசம் வையுங்கள். දෙවිය යක්ෂ කොච්චර ලොකු කියලා බලන්න එපා. பிசாசு எவ்வளவு பெரியவர் ප්‍රශ්න என்று பார்க்க කොච්චර ලොකු வேண்டாம். කියලා බලන්න එපා. பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று பார்க்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ කොච්චර බලවත්ද කියලා බලන්න. தேவன் எவ்வளவு வல்லமை உடையவர் என்று பாருங்கள். බයිබලේ මාක් පොත අතරවෙනි පරිච්ඡේදය 36 ඉඳලා 40 දක්වා සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே மார்க்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் கூறுகிறது. යේසුස් වහන්සේ කිව්වා ගෝලයන්ට අපි ඒගොඩ යමු කියලා. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், நாம் அக்கறைக்கு செல்வோம். ඔවුන් යේසුස් වහන්සේ සමග තමයි ඔහුවට නැග්ගේ. அவர்கள் படகிலே ஏறும் பொழுது இயேசுவோடு கூட தான் ஏறினார்கள். යේසුස් වහන්සේ කියපු නිසා තමයි ඔහුවට නැග්ගේ. இயேசு கிறிஸ்து சொன்னபடியினாலே தான் படகிலே කිසි ஏறினார்கள். වැරදක් නැහැ. எந்த தவறும் இல்லை. නමුත් ඔවුන් මාමූදේ යන මොහොතේ ஆனாலும் அவர்கள் ஆள் கடலிலே செல்லும் பொழுது යේසුස් වහන්සේ ඔහුවේ නිදාගෙන සිටියා. இயேசு கிறிஸ்து படகிலே நித்திரையாயிருந்தார். හොඳට නිදාගෙන හිටියා. நன்றாக நித்திரையாயிருந்தார். කුණාටු புயல், සුලිසුලං சுழல் காற்று, රැල්ල ගසනවා. அலைகள் அடிக்கிறது. ඔවුන් ෆුල් ට්‍රයි කළා ගෝලයන් 12 දෙනාම මේ උරුව මැඩ පවත ගන්නට. அந்த 12 சீசர்களும் ரொம்பவும் ட்ரை பண்ணார்கள், இந்த படகை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர. නමුත් උන්ට බැවුණා. ஆனால் அவர்களால் முடியாமல் උන් போனது. සාමාන්‍ය අය නෙවෙයි. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. උන්ට මූදගෙන හොඳ අත්දැකීමක් තියෙනවා කෙනෙක්. இந்த கடலை குறித்து நன்கு அனுபவசாலிகள். උන් හැම දෙයක්ම කරලා බැලුවා. அவர்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். උන්ට පරාජය. அவர்களுக்கு தோல்வி. කරන්න දන්නවා බිස්නස් එක. හැබැයි බැරි වුණා. வியாபாரத்தை செய்ய தெரியும், ஆனாலும் முடியாமல் போனது. පරාජයටපත් වෙලා සිටිනවා. தோல்வி அடைந்து இருக்கிறார்கள். ඔවුන් නැගිට්ටා. அவர்கள் எழும்பினார்கள். ඔවුන් ට්‍රයි කළා. அவர்கள் ட்ரை பண்ணினார்கள். අන්තිමට ගිහලා යේසුස් වහන්සේ කූදනවා. கடைசியிலே போய் இயேசுவை எழுப்பாட்டுகிறார். මොවුන් කලබල වුණා. இவர்கள் குழப்பம் அடைந்தார்கள். යාට දිව්වා මෙයාට දිව්වා. அங்கு ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகிறார்கள். අන්තිමේ බැරි වුණා. கடைசியிலே முடியாமல் போனது. හැබැයි එක්කෙනෙක් ஆனால் ஒருவர் ප්‍රශ්න මැදදී பிரச்சனை மத்தியிலும், සුලිසුලම් මැදදී சுழல் காற்று மத்தியிலும் ගෝලයන් කියනවා சீசர்கள் சொல்கிறார்கள், අපි මැරෙන්න යනවා. நாங்கள் மறிக்க එන போகிறோம். මේක අන්තිම මොහොත. அப்படி என்றால் கடைசி ලයිෆ් சந்தர்ப்பம், එක ඉවර වෙන මොහොතේ. வாழ்க்கை முடிவடைகிற சந்தர்ப்பம், ජීවිතේ ඉවර වෙන මොහොතේ පවා வாழ்க்கை முடிவடைகிற நேரத்திலே கூட එක්කෙනෙක් ஒருவர் හොඳට නිදි. நன்றாக நித்திரையாயிருக்கிறார். හොඳට නිදි. நன்றாக நித்திரையாயிருக்கிறார். දරවුම් ගන්න. நன்றாய் கவனியுங்கள். එක්කෙනෙක් හොඳට නිදි. ஒருவர் ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறார். එයාට ප්‍රශ්න ගැන කිසි කලබලක් නැහැ. அவருக்கு பிரச்சனை குறித்து எந்த குழப்பமும் இல்லை. ඇයි? ஏன்? එතුමා அவர் දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාසය තබාගෙන ඉන්නවා. தேவனை குறித்து දේවනිடத்தில் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்திருக்கிறவர். දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස තබාගෙන ඉන්නවා. தேவனிடத்திலே விசுவாசம் வைத்திருக்கிறார். ඔවුන් ගිහලා කිව්වා උන්වහන්සේ කූදුවා. அவர்கள் போய் அவரை எழுப்பாட்டினார்கள். අපි මැරෙන්න යනවා. நாங்கள் மறிக்க ඔබට போகிறோம். දුකක් නැද්ද? உங்களுக்கு துக்கம் இல்லையோ? යේසුස් වහන්සේ නැගිට්ටා. இயேசு கிறிஸ்து எழுந்திருந்தார். 39 වචනේ සඳහන් කරලා තියෙනවා 4:39 මාක්. மார்க் 4:39 கூறுகிறது, උන්වහන්සේ නැගිට සුළඟට තවටු කොට නිස්සද්ද වේවා. නිස්සද්ද වෙයි. මුදට කීසේක. එවිට සුළඟ නැවති මාත් නිශ්චලයක් විය. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றால், அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டானது. ගාක්ම ඒ වචනය නිශ්චලය මාත් නිශ්චලය. மிகுந்த அமைதல் உண்டானது. ලොකු සමාධානයක්. பெரிதான ஒரு சமாதானம். ඔක්කොම ප්‍රශ්නවල් නැහැ. எந்த ஒரு பிரச்சனையும் இப்பொழுது කිසි இல்லை. ප්‍රශ්න නැහැ. எந்த பிரச்சனையும் இல்லை. සයිලන්ට්. சைலன்ஸ் ஆயிருக்கிறது. කලබල නැහැ. குழப்பம் இல்லை.
උන්වහන්සේ නැගිට්ටා. அவர் எழுந்தார், අනකලා. அதட்டினார். අපේ ජීවිතේ ප්‍රශ්න එන මොහොතේ අපි කළ යුතු කාරණා දෙකයි තියෙන්නේ. நம் வாழ்க்கையிலே கூட பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் உண்டு. ප්‍රශ්න මැද්දේ பிரச்சனை மத்தியிலே පළවෙනි එක முதலாவது හොඳට නිදා ගන්න ඕනේ. நன்றாக நித்திரை கொள்ள வேண்டும். මට හොඳට නිින්ද යනවා. எனக்கு நன்றாக நித்திரை போகும். යේසුස් වහන්සේ ඒක තමයි කළේ. இயேசு அதை தான் செய்தார். හොඳට නිදා ගත්තා. நன்றாக நித்திரை கொண்டார். අනිත් අය மற்றவர்கள் ඇයි මේක වෙන්නේ? ஏன் இது இப்படி நடக்க, ඇයි අය මේක කළේ? ஏன் அவர் இப்படி செய்தார்? උන් දඟ උන්ට ප්‍රශ්න. அவர்களுக்கு பிரச்சனை. උන්වහන්සේ පළවෙනි එක නිදා ගත්තා. அவர் செய்த முதலாவது காரியம் நித்திரை கொண்டார். 40 වචනේ 40வது வசனத்திலே ඒ මා නිශ්චල සත්‍යය කාවම அந்த மிகுந்த அமைதல் உண்டான උන්වහන්සේ நிமித்தம் ප්‍රශ්න දෙකක් කැවුවා. அவர் 2 கேள்வி கேட்டார். පළවෙනි එක முதலாவது, නුඹලා බයව සිටින්නේ මන්ද? ஏன் நீங்கள் இப்படி பயப்பட்டீர்கள்? ඇයි මේම බය වුනේ? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? කාටද කවුද බය වෙන්නේ? யார் பயப்படுவார்கள்? බය වෙන කෙනා මොනවද කරන්නේ නැත්තේ? பயப்படுகிறவன் எதை செய்ய மாட்டான்? නිදා ගන්න. நித்திரை கொள்ள மாட்டான். දොඩෝගෙන ඉඳී. அவன் முறுமுறுத்துக் கொண்டே இருப்பான். හොඳට නිදා ගන්න. நன்றாக நித்திரை கொள்ளுங்கள். ඔබ නිදා ගන්නව නම් நீங்கள் நித்திரை ඒකේ கொண்டால் අර්ථය அதன் அர்த்தம் වා කිසිම බයක් නැහැ. நீங்கள் எதற்கும் பயமில்லை என்றுதான் அர்த்தம். දෙක இரண்டாவது, උන්වහන්සේ අහනවා அவர் கேட்கிறார், තවද නුඹලගේ ඇදහිල්ල නැත්තේ? නුඹලාට ඇදහිල්ල නැද්දයි? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? පළවෙනි එක උන් නිදාගත්තේ නැහැ. முதலாவது காரியம் அவர்கள் நித்திரை கொள்ளவில்லை. දෙක නැගිටලා இரண்டாவது எழுந்து අනකල නැහැ. அவர் கட்டளையிடவில்லை. அவர்கள் සත්ත කන්න එපා. சத்தம் பண்ண வேண்டாம். නතර වෙන්න. நில், ප්‍රශ්න பிரச்சனை. ඉවත් වෙන්න. பிரச்சனையே நீங்க. ඇදහිල්ලක් නැහැ. விசுவாசம் இல்லை. අපිට ඕනේ මේ කාරණා දෙකයි. எங்களுக்கும் தேவைப்படுகிறது இந்த 2 காரியம் தான். හොඳට නිදා ගන්න. நன்றாக நித்திரை கொள்ளுங்கள். උදේ නැගිටලා காலையில எழுந்து ඔක්කොම ෆික්ස් කරන්න. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? ඔයාට මොනවද ඕනේ? எனக்கு என்ன தேவை? මොනවද වෙන්නේ නොවේ. என்ன நடக்கிறது என்றல்ல. අරකි මොනවද කළේ? මූ මොනවද කළේ? ඒක නොවේ. அவ என்ன செய்தால் இவன் என்ன செய்றான் அதல்ல. දැන් බලන්න ලොකු ප්‍රශ්නයක් මට කළා. இப்ப கவனிங்கள், பெரிய ஒரு பிரச்சனையை எனக்கு செய்தார்கள். දැන් යාත්‍තික මම කේන්ති වෙනවා. இப்பொழுது நான் அவரோடு கோபப்படுகிறேன். ඇයි? ஏன்? මගේ ගමන්ට එයා බාධාවක් කළා කියලා. ஏனென்றால் என்னுடைய போகிற பயணத்துக்கு அவர் தடையாய் මට இருந்தார். ලොකු ප්‍රශ්නයක් කළා කියලා. எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறார் என்று. මම එහෙම ඇවිස්සෙනවා නම් நான் அப்படி நான் ஆவேசப்படுவேன் என்றால், எழும்புவேன் என்றால், මට ඇදහිල්ල නැහැ. எனக்கு விசுவாசம் இல்லை. හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? ඇයි? ஏன்? එයා මොනද ගලක් දැම්මත් මට උස්සලා දාන්න පුළුවන්. அவர் ஏதாவது ஒரு எப்படிப்பட்ட கல்ல போட்டாலும் நான் தூக்கி அப்படியே போட்டு ඔයා එයාගෙන කතා කරනවා නම් நீங்கள் அவரை குறித்து பேசுவீர்கள் என்றால் ඔයාට ඇදහිල්ල නැහැ. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ඉන්න හැම කෙනාට කියන කැමති. இங்க இருக்கிற எல்லோருக்கும் சொல்றேன், උඹලා අනිත් අය ගැන කතා කරනවා නම් උඹලාට ඇදහිල්ල නැහැ. நீங்க மத்த බලන්නකෝ පාස්ටර් අරයා මෙහෙම කළානේ. பாருங்களேன் பாஸ்டர், அவர் இப்படி செய்தாரு. හොඳට නිදා ගන්න. நல்லா நித்திரை கொள்ளுங்க, නැගිටින්න. எழும்புங்க, උස්සන්න ඕන එක්කන උස්සන්න. தூக்க வேண்டியவனை தூக்குங்க, තියන්න ඕන එක්කනව තියන්න. வைக்க வேண்டியவனை அங்க வையுங்க. උන්ලා කවුද? උන්ලා මොක්කුද මට මේක කණ්ඩ? அவன் யார்? அவன் யார்? அவன் எனக்கு இதை செய்ய? අපි බලන්නකෝ අරේ මෙහෙම කළානේ. நாம என்ன செய்வோம்? பாருங்களேன், அவன் எனக்கு இப்படி செய்ய. එහෙම කතා කරන මොහොතේ அப்படி பேசும் பொழுது උඹලාට ඇදහිල්ල නැහැ. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ඒ ප්‍රශ්නේ උඹලාව ඩැමේජ් කරනවා. அந்த பிரச்சனையே உங்களுக்கு டேமேஜ் பண்ணும். මට ප්‍රශ්නයක් නැහැ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ඕන කෙනෙක් ඕන දේවල් කරන්න පුළුවන්. எவன் எதையும் செய்யட்டும், අපිට අන කරන්න පුළුවන්. எங்களுக்கு கட்டளையிட முடியும்.
මට මේ දියුණුවට බාධාවකට මෙයා මේ දේ කළා. යේසුස්ගේ නාමයෙන් මම අණ කරනවා. ඒක ඉවත් වෙන්න. எனக்கு என் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் இவர் இந்த காரியத்தை செய்தால் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் இது நீங்கும்படியாக. ඔබ සියල්ල වෙනස් කරන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේ බලන්නේ නැතුව. ඔබ ඒ ප්‍රශ්න දෙස බලනවා. ඒ ප්‍රශ්නය ඔබ මෑන්ට තමයි. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனை பார்க்காமல் நீங்கள் அந்த பிரச்சனையை நோக்கி பார்த்தால் அந்த பிரச்சனையே உங்களை அழித்துவிடும். එක්කෝ ගෝලයා නිදා ගන්න ඕනේ. ஒன்று சீசர்கள் தூங்க வேண்டும், නැත්නම් අණ කරන්න ඕනේ. නතර වෙන්න කියලා. இல்லாவிட்டால் கட்டளையிட வேண்டும் நில் என்று. ඔබගේ කඩේ ඉස්සර තව එකේ කඩේත් දැම්මද? உங்க கடைக்கு முன்பாக இன்னொருவன் கடையை போட்டான். අයියෝ කඩේ දැම්ම කියලා ඔබ කතා කරනවා. ඒ කඩේ දිනුවේ. ஐயோ கடையை போட்டு விட்டானே என்று சொன்னால் அந்த கடை முன்னேறும். උදේම නැගිටින්න காலையில எழுந்திருங்கள், අණ කරන්න கட்டளையிடுங்கள், ඔබට තමයි ඔක්කොම. உங்களுக்கு தான் எல்லாமே. ඇයි ඔබ පල්ලයට යන්නේ? ஏன் நீங்கள் கீழே போகிறீர்கள்? මම රාසක් කියලා දෙන්නම්. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். කාගෙන හරි කනේ කතා කරන කෙනා උඩට යනවා. උඹ පල්ලයට යනවා. ඔබ කතා කරන நீங்கள் பேச பேச කාගෙන කතා කරනද யாரை குறித்து பேசுறீங்களோ එයා ලොකු කෙනෙක් වෙනවා. அவன் பெரிய மனுஷனாகிறான். දැන් බලන්න. கவனியுங்கள், ගෝලියත් கோலியாத் කෑ ගන්න මොදේ கத்தும் பொழுது සවුල් මොනවද කිව්වේ? சவுல் என்ன சொன்னான்? ගෝලියත් கோலியாத் கோலியாத். එයා හැමදාම ලොක්ෙක් වුණා. அவன் எந்த நாளும் பெரியவனானான். හැම කෙනාම ඌ ගැන කතා කළා. எல்லோரும் அவனை குறித்து பேசினார். ඌට ලොකු ගෞරවයක් ඇති වුණා. அவனுக்கு பெரிய ஒரு கனம் உண்டாயிற்று. හැබැයි දාවිත් ආවා. ஆனா தாவீது வந்தான், දෙවියන් වහන්සේ ගැන කතා කළා. தேவனை குறித்து பேசினான், එයා ලොක්කා වුණා. அவன் பெரியவனானான். අද මේ කතාව වෙන විදිහට කියන්නම්. இந்த கதையை நான் மாத்தி சொல்றேன். ඔබ කාගෙන හරි කතා කරන මොහොතේ நீங்கள் யாராவது ஒருவனை குறித்து பேசும் பொழுது ඔබ එක්කෙනෙක් උස්සනවා. நீங்கள் ஒருவனை தூக்குகிறீர்கள். ඌ මේම වැඩක් කළානේ. அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலை ඒ செய்தான், නිසා මට මේක වෙයිනේ. எனக்கு அதனால எனக்கு இப்படி நடக்குமே. අන්න ඒ වගේ යා ලොක්කා වෙයි. கட்டாயம் அவன் பெரியவனாவான். අද මම මේ කියන එක ආන්නේ කාට කියන්න කැමති. நான் இன்று சொல்லுவதை கேட்கிறவனுக்கும் சொல்ல விரும்புகிறேன். උඹත් අනේ වගේ පල්ලට. நீ கூட கட்டாயம் கீழே போவாய். ඔබ දැනගන්න. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், අපි කතා කරන එක ඇදහිල්ලම කතා කරනෝනේ. நாங்கள் பேசுகிறது எதுவா இருந்தாலும் விசுவாசத்தையே பேச வேண்டும். හැම දෙයකින් ඇදහිල්ලගෙන ඉතන්න. எனவே எல்லாவற்றிலும் விசுவாசத்தை குறித்து நினையுங்கள். මනුෂ්‍යන්ට කරන්න බැරි දේ තමයි. மனிதனால் அதை செய்ய முடியாதுதான், නමුත් දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකි. ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய ඔබගේ முடியும். ඇදහිල්ල ඇස් වලින් බලන්න. உங்கள் விசுவாசத்தை கண்களினால் ඔබ ඇදහිල්ලෙන් බලන්න. நீங்கள் விசுவாசத்தோடு பாருங்கள். ඔබ සිදුවෙන දේ බලන්න එපා. நீங்கள் நடக்கிற சம்பவத்தை අරයා பார்க்க කතා කරන්න පුළුවන්. அவர் பேசலாம், ඔක්කෙක් කතා කරන්න පුළුවන්. இவர் பேசலாம், නමුත් ඒක අහන්න එපා. அதை கேட்க ඔබ வேண்டாம். ටෙලිෆෝන් එකේ කතා කරන දේවල් පවා දෙවියන් වහන්සේ අහගෙන ඉන්නවා. நீங்கள் டெலிபோனிலே பேசுவதை கூட தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். මනුෂ්‍යයන් මොනවාද දේ කළත් හරි ඒ කිසිම දේ සිදු වෙන්නේ මම අන්න කරන මොහොතේ සැලවෙන්න ඕන දේවල් සැලවෙයි. மனிதன் எதை சொன்னாலும் அந்த ஒரு காரியமும் நடக்காது. நான் கட்டளையிடுகிற நேரத்திலே அசைக்க வேண்டியவர்கள் அசையும். ලෝකෙට බෑ කඳු සොලවන්ට. உலகத்துக்கு முடியாது மலைகளை அசைக்க. නමුත් කළු සොලවන්නා වූ කඳු සොලවන්නා වූ ඇඟීම් දක්ෂතා ටැලන්ට් එක දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තියෙනවා. ஆனால் மலைகளை அசைக்கத்தக்கதாக உணர்வு, அந்த டேலண்டை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். කඳු සොලවන්නා වූ හැකියාව දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. மலையை அசைக்கத்தக்கதான திறனை தேவன் கொடுத்திருக்கிறார். අපි කවුද? நாம் யார்? කඳු සොලවන්නා හැකියාව ඇති අය. மலைகளை அசைக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். දෙවියන් වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන්. தேவனால் சகலத்தையும் செய்ய ඔබ முடியும். උපාසකස බලන්න. நீங்கள் அவரோடு இருங்கள். යෝසුවා 1:9 යෝසුවාට ස්වාමීන් කියනවා. யோசுவா 1:9 தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், යෝසුවා මම නුඹට අණ කෙරුවේ නැද්ද? யோசுவா நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ශක්තිමත්ව ධෛර්යමත්ව සිටින්න. பலம் கொண்டு திடமனதாயிரு, තැති නොගන්න.
තිගයාදේ නොකැළඹෙන්න. කලංගාදේ මක්නිසාද නුඹ යන සෑම තැනීම නුඹේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ නුඹ සමගම සිටිනසේක. ஏனென்றால் நீர் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். එන්න ලොකු දෙයක් එකෙක් මගේ ඉස්සරහා තියන්න පුළුවන්. பெரிதான ஒரு காரியத்தை ஒருவன் எனக்கு முன்பதாக வைக்கலாம். මගේ දෙවියන් වහන්සේ මා සමගලා මෙම තල්ලු කරගෙන මාව ඉස්සරහට ගෙනියන දෙවියන් என் වහන්සේ. தேவன் என்னோடு கூட இருந்து அப்படியே அதை தள்ளிக்கொண்டு என்னை முன்னோக்கி கொண்டு செல்கிறவர். ආකි කවුද? அவன் யாரு? මෝ කවුද? இவன் யார்? අපි කාවද තබාගෙන ඉන්නේ? நாம் யாரை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ඔබේ faith එක. நம்முடைய விசுவாசம். ඔබගේ සීනිය, ඔබගේ ඉලක්කය, ඔබගේ පවුල உங்கள் கனவு, உங்களுடைய இலக்கு, அதே போல உங்கள் குடும்பம் අත්හරින්න එපා. விட்டுவிட வேண்டாம். ධෛර්යමත්ව ඉන්න. தைரியமாயிருங்கள். ඉස්සරහටම යන්න. முன்னோக்கியே செல்லுங்கள். අධෛර්යයට ඉඩ දෙන්න එපා. அதைரியத்துக்கு இடம் கொடுக்க ඔබ வேண்டாம். නිතර ඔබටම කියන්න. நித்தமும் உங்களுக்கே சொல்லுங்கள். රෝම 8:37 කියන්න. ரோமர் 8:37 சொல்லுங்கள். සියල්ල මට ප්‍රේම කරනවා දෙවියන් වහන්සේතුලින් මට ජය ගන්න පුළුවන් කියලා කියන්න. சகலதையும் என்னிலே அன்பு செலுத்துகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். ඔබ ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ මාගේ පක්ෂේ නම් මට විරුද්ධව සිටින කවුද? தேவன் என் பட்சத்திலே என்றால் எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ඔබ ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்கள். පිලිපි 4:13 பிலிப்பியர் 4:13 මාව ශක්තිමත් කරන දෙවියන් වහන්සේ මට සියලු දේ කරන්න බලය තිබෙනවා. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய எனக்கு பலன் ඔබ உண்டு. ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே අපේ சொல்லுங்கள். ඇදහිල්ල කඳු සොලවයි. எங்கள் விசுவாசம் மலைகளை ඔබ பெயர்த்து தள்ளும். ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்கள். උන්වහන්සේ මාව මගල දැම්මත් හරි උන්වහන්සේ මාව විශ්වාස කරනවා. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். ඔබ ඔබ ශක්තිමත් කරන්න. நீங்கள் உங்களையே பலப்படுத்திக் ඔබ கொள்ளுங்கள். ධෛර්යමත් කරන්න. நீங்கள் உங்களை தைரியப்படுத்துங்கள். කවුරුත් ඔබ ධෛර්යමත් කරනක ඉන්න එපා. யாருமே உங்களை தைரியப்படுத்தும் வரைக்கும் இருக்க வேண்டாம். මට කිසිම පාස්ටර් කෙනෙක් කිසිම කෙනෙක් මාව ධෛර්යමත් කරන්න ඕනේ මාව එන්කරේජ් කරන්න කියලා මම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. நான் ஒருபோதும் ஒரு பாஸ்டர் என்னை தைரியப்படுத்த வேணும், என்னை உற்சாகப்படுத்த வேணும் என்று நான் ஒரு நாளும் எதிர்பார்ப்பதில்லை. මම වැටෙන්න පුළුවන්. நான் விழலாம், කාත් වැටෙන්න පුළුවන්. காத் விழலாம், නමුත් නැගිටේ. ஆனால் எழும்புவான். නමුත් මම වැටෙන්න පුළුවන්. ஆனால் நான் விழலாம். අත්වතාවක් වැටුණත් හරි ඒ- මම නැවත නැගිටිනවා. 7 முறை விழுந்தாலும் நான் திரும்ப எழுந்து நிமிர்ந்து අද நிற்பேன். රාත්‍රී මා කියන කැමතියි. இன்று இரவு நான் சொல்ல ඔබ விரும்புகிறேன். හැම කෙනා නැගිටිනවා. நீங்கள் அனைவரும் எழுந்திருக்க ඔබ හැම කෙනා போகிறீர்கள். නැගිටිනවා. நீங்கள் அனைவரும் අද எழுந்திருக்க போகிறீர்கள். රාත්‍රී ස්වාමීන් වහන්සේ සුභාකෑව නැගිටින්නට තබන්චනවා. இன்று இரவு தேவன் அநேகரை எழுந்திருக்க பண்ண යේසුස්ගේ போகிறார். නාමයෙන් ඔබට නිවාස ලැබෙයි. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வீடுகள் යේසුස්ගේ கிடைக்கும். නාමයෙන් ඔබට වාහනවල් ලැබෙයි. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாகனங்கள் கிடைக்கும். ඔබගේ හැම ණයක්ම ඔබට ඉවත් වෙයි. உங்களுடைய எல்லா கடன்களும் நீங்கும். මම අනාගත පණිවිඩයක් කියන්න කැමතියි. நான் ஒரு தீர்க்க தரிசன செய்தியை சொல்ல ඔබට விரும்புகிறேன். උදව් කරන්නට ස්වාමීන් වහන්සේ අලුත් අයව ස්වාමීන් වහන්සේ නැගිටින්න තබයි. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் புதியவர்களை எழும்ப பண்ணுவார். දෙවියන් වහන්සේ උඟා අලුත් අයව ඔබට සපෝට් කරන්න තබයි. தேவன் அநேக புதியவர்கள் ஊடாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைப்பார். ඔබගේ ලයිෆ් එක උඩට එයි. உங்கள் வாழ்க்கை மேலே எழும்பும். ඔබගේ මුදල් ඔබගේ ශක්තිය ඔබගේ ජීවිතය තැන් 8කට ඔබ ආයෝජනය කරන්න උන්වහන්සේ තබයි. உங்கள் பணம், உங்களுடைய பலன், உங்களுடைய வாழ்க்கையை 7-8 இடங்களுக்கு போடும்படியாக தேவன் வைப்பார். යේසුස්ගේ නාමයෙන් එක සිදු වේවා. இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக. යේසුස්ගේ නාමයෙන් එක සිදු වේවා. இயேசுவின் நாமத்தில் இது මේ நடப்பதாக. රටේ උසස්ම මනුෂ්‍යකෙනෙක් දෙවියන් වහන්සේ තමන සේක්වා. இந்த தேசத்திலே உயர்ந்த மனிதனாக தேவன் வைப்பாராக. මේ ජීසස් සභාවට இந்த ஜீசஸ் சபைக்கு විශේෂ උදව් කරන කෙනෙක් වෙන්නට උන්වහන්සේ ඔබව තබයි. விசேஷ உதவியாளராய் தேவன் உங்களை வைப்பார். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள මා මේ நாமத்தில் සෙනග ආශිර්වාද කරනවා. நான் இந்த ஜனங்களை හැම ஆசீர்வதிக்கிறேன். කෙනා නැගිට දෑතොස්වා. எல்லோரும் எழுந்து கரங்களை உயர்த்தி දේව ආශිර්වාද ලබා ගන්න. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் යේසුස්ගේ கொள்ளுங்கள். බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள මේ நாமத்தில் දැන් இப்பொழுதே ඔබගේ ආශිර්වාදය உங்களுடைய ஆசீர்வாதம், ඔබගේ ආශිර්වාදය உங்கள் ඔබ ஆசீர்வாதம் ලබා ගන්න. நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். මම මේ අද කියන අනාගත පණිවිඩය நான் இப்பொழுது சொல்லுகிற தீர்க்கதரிசன செய்தி අලුත් පණිවිඩයක් புதிய ஒரு செய்தி, අලුත් පණිවිඩයක් புதிய செய்தி. තැන් 8කට 8 இடங்கள் ආයෝජනය කර 8 இடங்களிலே முதலீடுகளை செய்வீர்கள்.
ආයෝජනය කරයි. முதலீடு செய்வீர்கள். තැන් 8කට 8 இடங்களுக்கு ඔබගේ බිස්නස් 8ක් තියෙයි. உங்கள் வியாபாரங்கள் 8 இருக்கும். ඔබගේ ව්‍යාපාර 8ක් වෙයි. 8 வியாபாரமா இருக்கும். තැන් 8ක ඔබ බිස්නස් කරයි. 8 இடங்களிலே நீங்கள் வியாபாரம் යේසුස්ගේ பண்ணுவீர்கள். නාමයෙන් இயேசுவின் ඔබ நாமத்தில் හැම කෙනාම நீங்கள் දේව எல்லோரும் සභාවට දෙන්න. தேவ சபைக்கு கொடுக்க ඔබට ලැබෙන හැම මුදලින්ම දසම් කොටස දෙන්න. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பணத்திலும் தசமமாக දෙවියන් கொடுக்க. ඔබ ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். හැම කෙනාටම සමාව දෙන්න. எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுங்க. සමාව දෙන්න. மன்னிப்பை கொடுங்க. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මාද ආශිර්වාද කරනවා. நான் இன்று ஆசீர்வதிக்கிறேன். අලුත් දොරවල් වලින් මනුෂ්‍යයන් තුලින් ඔබට ආශිර්වාද වල ලැබෙයි. புதிய புதிய கதவினூடாக மனிதர்களுடாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். ඔබට වැවුනා වූ දොරවල් 3ක් යේසුස්ගේ නාමයෙන් අද විවෘත වේවා ඥාන කරනවා. உங்களுக்கு அடைக்கப்பட்ட 3 கதவுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். අද ඔබ පැරදීගෙන ඉන්න පුළුවන්. இன்று நீங்கள் தோல்வி அடைந்து ඔබ கொண்டிருக்கலாம். මිනිස්සු එලවගෙන ඉන්න පුළුවන්. உங்களை மனிதர்கள் துரத்தி නමුත් கொண்டிருக்கலாம். දැන් ඔබ නතර වෙලා ආපසු ඇරෙන්න යනවා. ஆனால் இப்பொழுது நீங்கள் நின்று திரும்ப போகிறீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඒ நாமத்தில் ආශිර්වාද ලබා ගන්න. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Libo shikeriandi kanama laba sheriandu liko shakuriandi nama අද විශේෂ ආශිර්වාද දෙකක් දෙවියන් වහන්සේ මේ සභාවට නිතර නිතර කියනවා. இன்று விசேஷித்த ஆசீர்வாதங்கள் 2 இந்த சபைக்கு தேவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ඔබ තැන් 8කට තැන් 8න් ඔබ ආශිර්වාද ලබා ගන්න යනවා. நீங்கள் 8 இடங்களிலே இருந்து ஆசீர்வாதங்களை பெறப் போகிறீர்கள். ඔබට ගස් 8ක් ලැබෙයි. உங்களுக்கு 8 மரங்கள் கிடைக்கும். ඔබට ලිඳ 8ක් ලැබෙයි. உங்களுக்கு 8 கிணறுகள் கிடைக்கும். ආශිර්වාදයෙන් ஆசீர்வாதமான கிணறுகள். අද එක දෙයින් සතුටටපත් වෙන්න එපා. இன்று ஒன்றிலே சந்தோஷப்பட வேண்டாம். හලෙලූයා. ஆமென். දෙවියන් වහන්සේ ඔබට අලුත් මනුෂ්‍යයන් තුලින් දෙවියන් වහන්සේ අලුත් දොරවල් තුලින් උන්වහන්සේ ආශිර්වාද කරයි. தேவன் புதிய மனிதனினூடாகவும் புதிய கதவுகளினூடாகவும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். යවුනා වූ දොරවල් 3ක් යේසුස්ගේ නාමයෙන් විවෘත වේවා. பூட்டப்பட்ட 3 கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். අපි දෑත ස්වාදේ වාශය ලබා ගමු. කයිගුලින් දේවන ආශිර්වාද பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම සහ දේවාශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකට ඔබ සමගම පැවතේවා. සභාව ශබ්දය